ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லோரும் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நம்ம இன்றைக்கி ஹாட் அண்ட் கிறிஸ்பி சமோசா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மைதா மாவு எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் சீரகம், அதுக்கப்புறம் இஞ்சி, அப்புறம் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க, தென் ஆனியன், அதுக்கப்புறம் கேரட், அதுக்கப்புறம் க்ரீன் சில்லிஸ். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இப்போ முடிச்சாச்சு. இப்போ மைதா மாவு, கோதுமை மாவு, அப்புறம் எண்ணெய், சால்ட் எல்லாமே போட்டு ஒரு மாவு ஃப்ளேவருக்கு எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு அதை 15 to 20 minutes நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஃப்ளேம் ஆன். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாயை அதுக்கு மேலே வைங்க. இப்போ கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்ட பிறகு கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணுங்கள். சீரகம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. சீரகம் நல்லா வதக்கிட்ட பிறகு க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இஞ்சி ஆட் பண்ணுங்கள். இஞ்சியெல்லாம் ஆட் பண்ணிட்ட பிறகு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்ட பிறகு இப்போ ஆனியன் ஆட் பண்ணுங்கள். ஆனியன்லாம் ஆட் பண்ணிட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ப்ரௌனாலாம் வதக்காதீங்க, லைட் ப்ரௌனாக வதக்கிக்கோங்க. வதக்கிட்ட பிறகு இப்போ நம்ம கேரட் ஆட் பண்ணுவோம். கேரட் ஆட் பண்ணிட்ட பிறகு ஆனியனும் கேரட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறோம். உப்பு ஆட் பண்ணிட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தென் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணுறோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம மிக்சர் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம மைதா மாவு, கோதுமை மாவு, உப்பு, எண்ணெய் போட்டு வச்சுருந்த இந்த மாவை ஒரு பால் மாதிரி உருட்டிக்கலாம். இப்போ பால் மாதிரி ஆக்கிட்ட மாவை இந்த மாதிரி மைதா பவுடரில் நம்ம டிப் பண்ணுவோம். தென் நம்ம நார்மலாக எப்படி சப்பாத்தி சுடுவோமோ அந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. ஒரு 3 லேயராக நம்ம இப்போ உருட்டிப்போம். இப்போ நம்ம உருட்டி வச்சுருந்த இந்த மாவு மேலே எண்ணெய் அப்புறம் மைதா பவுடர்லாம் போட்டு அந்த 3 லேயரை மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3 லேயர் ஆட் பண்ணிட்ட பிறகு அதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு பேன் வச்சுட்டு நம்ம 3 லேயராக ஃபார்ம் பண்ணி வச்சுருந்த இந்த மாவை லைட்டாக சுட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக சுட்டுக்கோங்க. இப்போ நம்ம சுட்டு வச்சிருந்த இந்த மாவை லேயராக பிரித்து எடுக்க போகிறோம். வாங்க எப்படி பிரிக்கலாம்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இப்போ நம்ம சுட்டு வச்சிருந்த மாவை சின்ன வயசுலலாம் நம்ம டேட்டூ கிளிப்போம்ல, நான் ஒருக்கா, ஸோ அதே மாதிரியே லேயராக பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ அதுலேருந்து ஒரு லேயர் எடுத்து ஈக்குவலாக கட் பண்ண போகிறோம். தென் ஒரு பவுலில் மைதா மாவு இல்லைனா கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதில் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணுங்கள். தண்ணி ஆட் பண்ணிட்ட பிறகு அது ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம கட் பண்ண லேயரோட கார்னரில் இந்த பேஸ்ட்டை தடவுங்க. அதுக்கப்புறமா அதை ஒரு பொக்கே மாதிரி மடிச்சுக்கலாம். தென் நம்ம குக் பண்ணி வச்சுருந்த இந்த ஸ்டஃப்பை இதில் ஆட் பண்ணுங்கள். அப்புறமா இதோட கார்னர்லேயும் இந்த பேஸ்ட்டை தடவிட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம சமோசாவை இதில் போடுவோம். நம்ம சமோசாவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும். ஸோ இது வந்து சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். நமக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப ப்ரௌனாக ஆக விடாமல் மீடியமாக ப்ரௌனாக ஆகிற மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. அண்ட் நம்ம ஹாட் அண்ட் கிறிஸ்பி வெஜ் சமோசா இப்போ தயாராகிடுச்சு. வாங்க இப்போ நம்ம ரிவ்யூஸ் கேட்கலாம். எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. சூப்பர். சமோசா எப்படி இருக்குமா? நீங்கள் கேட்ட மாதிரி ரிவ்யூஸும் பண்ணியாச்சு. ஈட் இட் அண்ட் என்ஜாய் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். பை.